الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியருக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் சென்ற வாரம் அல்லாஹ் என்றால் அவனுக்கு கால்கள் உள்ளன, பாதங்கள் உள்ளன, எல்லா உறுப்புகளுமே உள்ளன என்று அல்லாஹ் எவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அதை சான்றாக கொண்டு சொன்னோம். இப்போ அல்லாஹ் என்றால் அவனுக்கு முகம் இருக்கிறது, கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கின்றன, வாய் இருக்கிறது, சிரிக்கிறான் என்று வர்றதுனால் அவனுக்கு பற்கள் கூட இருக்கிறது, கைகள் இருக்கிறது என்றெல்லாம் குர்ஆனிலே ஹதீஸிலே நிறைய சான்றுகளை சொல்லிட்டோம். இப்படியான ஒரு இறைவன் அவன் எங்கே இருக்கிறான்? அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இறைவன்னா இந்த மாதிரியான சூனியம் கிடையாது, அவனுக்கு உரிய வடிவத்தில் இருக்கிறான் என்று நம்புவதோட இறைவன் அவன் எங்கே இருக்கிறான், இந்த ஒரு கேள்விக்கு விடை சொல்லும் பொழுது தான் ஒவ்வொருவரும் தவறான விடைகள் எல்லாம் சொல்கிறார்கள். இறைவனை நம்ம பார்க்கலை, இந்த இருக்கிறான்னு காட்ட முடியலை, இந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு மதத்தின் பெயரால் வயிறு வளர்க்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இறைவன் எங்கேயும் தனியாகலாம் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்கிறான். நம்ம இறைவனுக்காக அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், இறைவனுக்காக ஜெபம் பண்ணினால், இறைவனுக்காக தியாகம் பண்ணினால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடத்துல அந்த இறைவனே உள்ளே வந்து விடுவான், நமக்கு உள்ளே என்னஞ்சிருவான், இறைவன் உள்ளே ஊடுருவி விடுவான். இப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் பல மதங்களில் இருக்கிறது. முஸ்லீம்களில் கூட சில வழிகேடர்கள் வஹதத்துல் வஜூத் என்கிற பெயரில் மனிதனே கடவுளாகி விடுவான் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் அப்படித்தான் இருக்கிறானா? முக்கியமான நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உள்ளதான் அல்லாஹ் இருக்கிறானா என்றால், இப்படி சொல்வதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் கிடையாது.
அது அல்லாஹ் வந்து மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான், ரொம்ப சிறப்பானவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறான், அவன் இருக்கிற இடம் அதுதான் என்று சொல்வதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் சில வசனங்களை, சில ஹதீஸுகளை அவங்க புரிய தெரியாத விதத்தில் புரிந்து கொண்டு இஸ்லாத்திற்குள்ளேயும் இந்த கோட்பாடை நுழைக்க பார்க்கிறார்கள். அதில் ஒரு வசனம் சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில், உஹது போர்க்களத்தின் போது எதிரிகள் மீது என்ன செய்கிறாங்கன்னா மண்ணை எடுத்து வீசுகிறாங்க. வீசினோன்னா எதிரிகளுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதை வந்து குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் அல்லாஹ் ரமா, முகமதே நீ எரிந்தாயே, நீ எரியும் போது நீ எரியலை, அல்லாஹ் தான் எரிந்தான். இந்த மண்ணை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் எதிரிகள் மீது வீசுகிறார்கள். அந்த மண்ணை என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை செய்யலை. ஒரு மணலை பிடிச்சி எரிஞ்சால் என்ன செய்யும், சும்மா லேசாக படும், அவ்வளவுதான். எறும்பு கடிக்கிற அளவு கூட ஒரு வேதனை தராது. அந்த விளைவுக்கு மாற்றமாக எதிரிகள் சுருண்டு விழுகிற அளவுக்கு ஒரு விளைவு ஏற்படுகிறது என்று சொன்னால் நீ வீசினது இல்லை, உலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் அந்த மண்ணை வீசினான் என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ இதனுடைய பொருள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்குள்ளே நுழைஞ்சிட்டானாம், அல்லாவே ரசூல் ஆகிட்டானாம். ஆன பிறகு அவங்க மண்ணை எடுத்து வீசினதுனால தான் அவ்வளோ பயங்கரமான ஒரு தாக்கம் ஏற்பட்டது என்று அல்லாஹ்வே ரசூலுக்குள்ளே வந்து விட்டான், ரசூல் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் ரசூலு என்று சொல்வதற்காக வேண்டி இந்த வசனத்தை எடுத்து வைத்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் இங்கே தான் இருக்கிறான். ரசூல்லாட்டு மட்டும் இல்லை, அதோடு நிறுத்திக்கிட்டால் இவங்களுக்கு லாபம் கிடையாது. இவங்க ஒவ்வொருத்தர் நாங்கள் பெரிய ஷேகுமார்கள், நாங்கள் மூலானாக்கள் ஆகிட்டோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருப்பான், எங்கள்கிட்ட இறைவன் இருக்கிறான் என்று நம்ப வைத்து விட்டால் மக்களை ஏமாற்றி ஈஸியாக பொருளாதாரத்தை, மற்றப்பட்ட வசதி வாய்ப்புகளை எல்லாம், அந்தஸ்து எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்காகத்தான் சொல்கிறாங்க. அப்போ இதான் இதுக்கு அர்த்தமா? நீ எரியும் போது நீ எரியலை, அல்லாஹ் தான் எரிஞ்சான்டா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிஞ்சது நெசம். ரசூலுல்லா எரிந்தால் என்ன விளைவு ஏற்படுமோ அது ஏற்படாமல் அல்லாஹ் அதுக்கு கூடுதல் பவரை கொடுத்து என்ன செய்கிறான், அந்த விளைவை ஏற்படுத்தினான். அதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர ரசூலுல்லாவுக்கு உள்ளேயே அல்லாஹ் வந்து நுழைந்துட்டான்ங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதே போர்க்களத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பல்லெல்லாம் உடைக்கப்படுது, ரத்தம் சிந்துகிறார்கள், மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வை தான் வெட்டிட்டாங்களா? அப்போ எந்த போரில் மண்ணள்ளி வீசினா சொல்கிறீங்களோ அதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வருகிறது, கடுமையான வெட்டுக்காயம் ஏற்படுகிறது, மூர்ச்சையாகி விழுகிறார்கள். அவ்வளோ பெரிய துன்பம் அவங்களுக்கு வந்திருக்கிறது. அல்லாவே ரசூலுல்லாஹ்வுக்குள்ளே நுழைஞ்சி இருந்தான்னு சொன்னால் அப்போ வெட்டுனதில் அல்லாவையா? எப்படி இது அல்லாஹ்வை நுழைஞ்சிருந்தால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாத. இப்படி ஒரு விளங்கா தன்மையில் என்ன செய்கிறாங்க, அந்த ஆயத்தை ஏற்குமாறாக சொல்கிறாங்க. இலக்கியமாக சொல்லப்படும், நீ எரிஞ்சது நீ தான், ஆனாலும் அவ்வளோ பெரிய வலிமை உன்னுடைய எரிதலுக்கு வராது. அவ்வளோ பெரிய ரிசல்ட் வந்து நீ எரிஞ்சதுனால வராது, அந்த ரிசல்ட்டை வர வச்சது நான் தான் இப்படின்னு சொல்வதற்காகத்தான் நல்லா என்ன செய்கிறான், அதை சொல்லி காட்டுறான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம விவசாயம் பண்ணுறோம்ல, விவசாயத்தை பற்றி ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். அஃபராய்த்தும் மா தஸ்ரவுன் தஹுர்துன் அன்தும் தஸ்ரவுனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்கள் விவசாயம் செய்கிறீங்களே, அதை சிந்தித்து பார்த்தீர்களா? நீங்கள் விவசாயம் செய்கிறீங்களா, நாங்கள் செய்கிறோமான்னு எல்லாம் கேட்குறோம். இப்போ நம்ம தான் விவசாயம் செய்கிறோம், அதாவது விதையை போடுறோம், தண்ணீரை ஊற்றுறோம், உரத்தை போடுறோம், அது வளர்ந்து வருகிறது. இது நீங்கள் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்கிறீங்களா நான் செய்கிறேன்னா நல்லா கேட்குறான். ஏன் அந்த விவசாயத்தில் நெல் வந்து 1க்கு 10 100ஆக முளைப்பதற்கு வந்து அவனுடைய ஆர்டர் தேவை இருக்கிறது. போட்ட விதையெல்லாம் முளைக்காது, போட்ட போதெல்லாம் முளைக்காது, போட்ட நேரத்துல எல்லாம் முளைக்காது. அதுக்குன்னு அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்தால் தான் நடக்கும்னு காட்டுவதற்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் விதையை நடுவது தான் உங்களுடைய மண்ணுக்குள் புதைப்பது மட்டும்தான் உங்கள் வேலை. அதுக்கு மேலே அது வேரூன்ற வைத்து மேலே பூமியை கிழித்து கொண்டு மேலே வர வைத்து தானிய கதிர்களை வெளிப்படுத்தி கொண்டு வருவதெல்லாம் அதனுடைய வேலையா, உங்கள் வேலையா? நீங்கள் என்ன செஞ்சீங்க? விதையை குழி தோண்டி புதைச்சிங்க. இதைத்தான் நீங்கள் இதை சொல்லுவது அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் இதே ஸ்டைலில் சொல்கிறான். நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது நீங்கள் செய்யலை, நீங்கள் தான் விவசாயம் செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் செய்கிற நான் செய்கிறேன், நஹ்னு ஸாரிஊன், நாம தான் செய்கிறோம்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி ஒரு அவனுடைய வல்லமையை கொண்டு நடக்கும்போது நம்ம சில காரியத்தை செய்வோம், அவனுடைய வல்லமையை கொண்டு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை சொல்லும் பொழுது இந்த மாதிரி வாசகத்தை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான்ங்கிற இதை புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ் என்ன இருக்கிறான், நல்ல மகான்களுக்குள்ளே இருக்கிறான் என்று சொல்லி அதன் மூலம் ஷேகு முரீது இந்த பையத்து அதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால்
மனுஷனுக்கு கடவுள் தன்மையை கொடுத்த காரணத்தினால. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அது கூட சரியில்லை, தூணுலையும் இருப்பான், திரும்ப எங்கும் இருப்பான். சரி, இப்போ இருக்கிறான்னு சொல்லிட்டீங்கல்ல, எங்கே இருக்கிறான்? இதுலேயும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். துரும்பை காட்டி இதுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான், தூணை காட்டி இதுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அது பெரிய பொருள்களுக்குள்ளேயும் இருப்பான், அவன் சின்ன பொருளுக்குள்ளேயும் இருப்பான். இப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தம் உடையவர்களும் இருக்கிறார். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னா அது எங்கே வேணாலும் இருப்பான், இதில் கூட இருப்பான், இதில் கூட இருப்பான்னு சொல்கிறது. இப்படி நிறைய அல்லாவா? அல்லாஹ்ன்ட்டு ஒருத்தனை சொல்லிவிட்டோம், இதுலையும் இருக்கிறான், இதுலையும் இருக்கிறான், இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது. அப்போ அல்லாவுக்கு நிறைய இடங்கள் தேவைப்படுதா? அப்படி தான் இருக்குது. அப்படி தான் அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கிறானா? இல்லை. அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் இருக்கும் இடத்தை சொல்லும் பொழுது வானத்தில் இருக்கிறான் என்பது முதல்ல சொல்லப்படுற விஷயம். முதல் விஷயம் என்னது? அல்லாஹ்வை பற்றி பேசும் பல இடங்களில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. அமீன்தும் மன்ஃபிஸ் சமாய் யக்ஸிபவிக்குமுல் அர்ல, 67வது அத்தியாயத்தில் 16வது வசனம். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வானத்தில் இருக்கிறானே அவன், மன்ஃபிஸ் சமாண்டா வானம், வானத்தில் இருக்கிறானே அவன் உங்களை பூமியிலே புதையுண்டு போக செய்ய மாட்டான் என்று பயமற்று இருக்கிறீர்களா? நம்மளை எச்சரிக்கிறான்ல, நீங்கள் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, பூமி அப்படி உள்வாங்கி உங்களை கீழே கொண்டு போக மாட்டான்னு நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அல்லாங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு பதில் அவன் என்னத்த வார்த்தையை போடுறான்னு கேட்டால், வானத்தில் இருப்பவன். அல்லாஹ் அந்த வசனத்தை என்ன சொல்கிறான்? வானத்தில் இருப்பவன் உங்களை பூமிக்குள்ளே அழுத்தி விடுவான். அதை பயமற்று இருக்கிறீர்களான்ற அர்த்தம். ஏன் வானத்தில் இருப்பவன் ஏன் சொல்லணும்? பூமியிலும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான் என்று சொன்னால் இந்த வானத்தில் இருப்பவன் பிரித்து எது காட்டணும்? பூமியில் இல்லை, செவ்வாயில் இல்லை, சுக்கிரனில் இல்லை, வியாழனில் இல்லை, சூரியனில் இல்லை, எதுலேயும் இல்லை. இந்த வானங்களுக்கெல்லாம் மேலே இருக்கிறான். இந்த வானத்துக்குள்ளே தான் அம்புட்டு விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கும் மேலே என்ன செய்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். அப்போ வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் புதையுண்டு போக செய்து விடுவான் என்பதில் பயமற்று இருக்கிறீர்களான்னா 67:16 அல்லாஹ் கேட்குறான். அப்போ தனக்கு அல்லாஹ் சூட்டுகிற பேர் என்ன? வானத்தில் இருப்பவன், அப்படி ஒரு பேர் அல்லாஹ், மன்ஃபிஸ் சமா. அது மாதிரி இதே மாதிரியான வசனத்தை 67:17 அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அமீன்து மன்ஃபிஸ் சமாய் யுர்சில் அலைக்கும் ஹாசிபா, உங்கள் மீது ஒரு புயல் காற்றை அனுப்புவதற்கு வானத்தில் உழுப்பவன் செய்ய மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? ஒன்று பூமிக்குள் அளந்த செய்ய மாட்டானா, அல்லது புயல் காற்று அனுப்ப மாட்டானா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தனக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்னு பயன்படுத்துகிறான்னு கேட்டால், மன்ஃபிஸ் சமா, வானத்தில் இருப்பவன். அப்போ அல்லாஹ் பற்றி நம்ம எப்படி வழங்கணும்னா, நம்ம விருப்பத்துக்கு வழங்கக்கூடாது. நம்ம விரும்பினபடி அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது? முடிவு செய்யக்கூடாது. அப்படின்னா இஸ்லாத்துக்கு வெளியேண்டு தான் பண்ண முடியும். அல்லாஹ்வை நம்புகிறோமோ அந்த அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த 2 பேர் சொன்ன அடிப்படையில் நம்பினா மட்டும்தான் நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கொள்கையை நம்பியவர்களாக ஆக முடியுமே தவிர, மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்பினோம்னா அந்த வேறு மதத்துக்கு போயிடுவோம். இது கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி 32வது அத்தியாயம் 5வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யுத்தப்பிருள் அம்ர மின சமாய், அல்லாஹ் எல்லா காரியங்களும் நிர்வகிக்கிறான். எங்கேருந்து நிர்வகிக்கிறான் என்றால் மின சமாயி, இங்கே இருந்து தான் இருக்கிற அவசியம் கிடையாது. அவன் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு அனைத்தையும் நிர்வகிக்கிறான்னு சொல்லும் பொழுது மின சமாயி, வானிலிருந்து காரியங்களை என்ன செய்கிறான்? அவன் நிர்வகித்து கொண்டிருக்கிறான். அப்போ வானத்தில் இருக்கிறான், ஆனால் நம்மளை பார்க்குறான், அனைத்தையும் பார்க்குறான், முழு உலகையும் பார்க்குறான், ஒவ்வொரு துரும்பையும் பார்க்குறான், எல்லாவற்றையும் பார்க்குறான், எல்லாத்தையும் கவனம் செலுத்துகிறான், அனைத்துக்கும் உடைய கட்டளைகளை பிறப்பிக்கிறான். அவன் இருக்கிறது வானத்தில். வானத்தில் இருக்கிறான் என்பதை வைத்த வசனத்தை வைத்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களை நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் வானத்தில் இருந்து தான் நிர்வாகம் பண்ணுகிறேன். இது 32:5 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த கிப்லாவுடைய மாற்றம் நமக்கு சம்பவம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் மக்காவில் இருக்கும் பொழுது காபத்துல்லாவை நோக்கி தொழுதாங்க. மக்காவில் இருக்கும்போது அந்த ஊரில் காபாவே இருக்குது. அதனால் மக்காவில் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுகை நடத்தினார்கள். மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே அங்கே உள்ள யூதர்கள் எல்லாம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகிறத பார்க்குறாங்க. மதீனாவில் யூதர்கள் இருக்கிறார்கள். யூதர்களுக்கு புனித தலம் எது? ஜெருசலமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த ஒரு ஆலயம் தான் யூதர்களுக்கு புனிதமான இடம். அந்த யூதர்கள் மதீனாவில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி அப்படி தொழு கட்டளை வரல. அவங்களா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களே நம்ம பாதை கொண்டு வருவோம், திசையில் என்ன இருக்குது
என்று நினைத்து அவர்களும் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகிறாங்க. 16-17 மாதங்கள். அப்போ 16 மாதங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் தொழுகை எதை நோக்கி தொழுதார்கள்? காபத்துல்லாவை நோக்கி தொழலை, பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். இப்படி தொழும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், பைத்துல் முகத்தஸ் தொழுகிறோம், பைத்துல் முகத்தஸை விட காபத்துல்லா ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஏன் விருப்பமானது? அவங்க இப்ராஹிம் நபி கட்டினாங்க என்ற ஒரு வகையிலையும், அவங்க ஊர் என்ற வகையிலையும், முதல் ஆலயம் என்கிற ஒரு வகையிலையும் அதை ரொம்ப ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மாற்றி இங்கிட்டு திருப்பிட நல்லா இருக்குமே, மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுதோம், இங்கே வந்த பிறகு இப்படி ஒரு உள்ளத்தில் ஒரு உதிப்பை போட்டு இந்த பக்கம் திரும்ப சொல்லிவிட்டான் அல்ல. ஆனாலும் பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பாமல் நம்ம பழையபடி காபத்துல்லாவை நோக்கி திரும்பினால் நல்லா இருக்குமேன்னு என்ன செய்கிறாங்க, அடிக்கடி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அதை அவங்க நினைக்கிறாங்க. அதை ஏற்று அல்லாஹ் மாற்றிட்டான். நீ காபாவை நோக்கி திரும்ப, இது வரைக்கும் போதும், இனிமேல் காபத்துல்லாவை நோக்கி திரும்புவீராக என்று உத்தரவு வந்துருச்சு. இதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, முகம்மதே உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு பார்க்குது? அல்லாஹ்ட்ட உத்தரவு வராதாண்டு. இந்த கிப்லா சம்பந்தமாக பைத்துல் முகத்தஸை நோக்கி ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அது முழு விருப்பம் அவங்களுக்கு இல்லை, அல்லாஹ் அந்த உதிப்பை போட்டான் என்பதற்காக தொழுகிறாங்க. இதை மாற்றி காபத்துல்லாவை நோக்கி திரும்பினால் நல்லதாக இருக்குமே என்று ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை தெரிவிக்கும் விதமாக அல்லாஹ்வை நோக்கி பார்க்குறாங்க. அல்லாஹ்ட்ட பேசணும்னு நினைக்கும் பொழுது, அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கும் பொழுது வானத்தை நோக்கி அடிக்கிற தலை திரும்புகிறது. கதுனரா, நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, உன்னுடைய முகம் வானத்தை நோக்கி அது திரும்புவதை அடிக்கடி பார்க்குறேன். அதனால் அவன் விருப்பப்படியே இப்போ காபத்துல்லாவை நோக்கி திரும்பு அந்த உத்தரவை போடும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மாற்ற வேண்டும் என்று என்ற கோரிக்கை வச்சாங்க. எப்படி கோரிக்கை வச்சாங்க? வானத்தை பார்த்து கோரிக்கை வச்சாங்க, முகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு கோரிக்கை வச்சாங்க என்று சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ் மனசில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் எங்கே இருப்பதாக நினைத்தால் வானத்தை பார்ப்பாங்க. வானத்தில் இருக்கிற நினைச்சாதான், எங்கும் இருக்கிறான்னு நினைத்து அப்படி பார்க்க தேவையில்லை. ஒரு தடவை தற்செயலாக பார்க்கல, அடிக்கடி திருப்புறதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அடிக்கடி என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், இது மாற்றினா தேவலைன்னு அல்லாஹ்ட்ட பேசும் பொழுது, அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது, உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை நம்ம பார்க்குறோம். உமது விருப்ப பிரகாரமே நீ விரும்புகிற கிப்லாவை நோக்கி இனிமேல் திரும்பிக் கொள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் 144 அதில் இருக்கிறது. பக்ராவில் 144வது வசனம். அப்போ இதில் என்ன நம்ம கவனிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எங்கே ரசூல்லாட்டே அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க, அதுவும் பொய்யா போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எங்கே இருக்கான்னு நினைக்கிறாங்க, வானத்தில் இருக்கான்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி தான் சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட பேசணும்னு நினைக்கும் பொழுது, அல்லாஹ்ட்ட துஆ நினைக்கும் பொழுது அவங்களுடைய தலை எங்கே போகுது? வானத்தை நோக்கி திரும்புகிறது. அதே மாதிரி வானத்தைனா என்ன வானம் நம்ம நினச்சிக்கிறோம், இந்த ஆகாயத்தை இது நினச்சிக்கிட்டு இருக்கோம். வானம்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்குற இந்த பூமிங்கிற ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி ஒரு பொருள். இதை சுற்றி எத்தனையோ கோள்கள்லாம் இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்ஸி இருக்கிறது. இந்த மாதிரி கேலக்ஸி, ஏராளமான கேலக்ஸி இருக்கிறது. அதுக்கு மேலே எல்லாத்தையும் கடந்து போனோம்னு சொன்னால் முதல் வானம் வரும், அதுக்கப்புறம் 2வது வானம் வரும், அதுக்கப்புறம் 3வது வானம் வரும். இதெல்லாம் ஹதீஸுகளில் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு சொன்ன ஹதீஸுகளில் 7 வானம் வரைக்கும் தடுப்பாக இருக்குது. ஒவ்வொரு தடுப்பையாக கடந்து போகணும். இப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்னு கேட்டால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறான்னு கேட்டால் 7 வானம் இருக்குல்ல, அதெல்லாம் கடந்து அதுக்கு மேலே 7 வானத்துக்கு மேலே அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத விளக்குற விதமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மலக்குமார்கள் வானுலகத்தில் பேசிக்கிறாங்க. அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், இந்த மலக்குமார்கள் வானவர்கள் எல்லாம் தங்களுக்கு மேலே இருக்கிற அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். அவங்களே மேலே தான் இருக்கிறாங்க. மலக்குமார்களே ஆகாயத்தில் வானத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த கேலக்சியெல்லாம் கடந்து முதல் வானம், 2வது வானம், 3வது வானம்னு சொல்லி அந்த வானுலகில் தான் மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த மலக்குகள் அல்லாஹ்வை பயப்படுறாங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறானா. யகாஃபூன ரப்பஹும், அந்த வானவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயப்படுகிறார்கள். எங்கே உள்ள இறைவனுக்கு பயப்படுகிறார்கள்? மின் ஃபௌகிஹிம், அவங்களுக்கு மேலே அந்த வானவர்கள் இருக்கிறாங்களே அதுக்கு மேலே இருக்கிறான் அல்லாஹ், அவனை பற்றி பயப்படுகிறார்கள், அவன் கண்காணிக்கிறான் என்று அஞ்சி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மலக்குகளை பற்றி அல்லாஹ்
16:50 சொல்லி காட்டுறான். 16வது அத்தியாயம் 50வது வசனம். அப்போ இதில் நம்ம என்னென்ன எப்படி நம்ம நம்ப வேண்டும் என்றால், இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த பூமியில் இருக்கிறான், மலையில் இருக்கிறான், சிலையில் இருக்கிறான், நல்ல மனுஷன் இருக்கிறான், நல்லவருடைய உள்ளத்தில் இருக்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். எல்லாத்தையும் கண்காணிக்கிறான்னு தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர ஒரு இடத்துல கொண்டு அவனை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் வானுலகத்தில் இருக்கிறான் என்றால் நீங்கள் சொல்ல முடியும். ஏன் அப்படி அவனே சொல்லிவிட்ட காரணத்தினால், அல்லாஹ்வே சொல்லிவிட்ட காரணத்தினால், அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிவிட்ட காரணத்தினால் இப்படி நம்ப வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி, அவர் ஒரு பெண் ஆடு மேய்க்கிறதுக்கு வேலைக்கு ஒரு சின்ன பொண்ணை வச்சுருந்தார், சிறுமியை. அது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு வந்து காணா போச்சு. கோபத்தில் நினைஞ்சிட்டார்னு கேட்டால் அந்த சிறுமியை போட்டு அடிச்சு விட்டார். அடிச்சுட்டு என்ன செய்யறேன்னா அவருக்கு மன உறுத்தலாகி போச்சு. ரசூல்லா காலத்தில் நடக்கிறது. மன உறுத்தலாகி போய் ரசூல்லாட்ட வர்றார். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மாதிரி நான் வந்து கன்னத்தில் அரைஞ்சிட்டேன், ஆடு காணா போனதுக்கு இப்படிலாம் செய்யக்கூடாது, சைத்தான் என்னை வழிகெடுத்துட்டான், நான் அந்த சிறுமியை வந்து கன்னத்தில் அரைந்துட்ட காரணத்தினால அது மூவினான ஒரு அடிமையை நான் விடுதலை செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த சிறுமியை நான் விடுதலை செஞ்சிடவா, அவங்க அடிமையாக இருக்கிற இந்த சிறுமியை வந்து நான் விடுதலை செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த சிறுமியை கூட்டிகிட்டு வா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்குறாங்க. அவர் அழைச்சிட்டு வர்றாரு. வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு சில கொஸ்டின் கேட்குறாங்க. அது முஸ்லீமான ஒரு பொண்ணு தான், முஸ்லீமை தான் விடுதலை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காரு, அது முஸ்லீமான்னு அறிந்து கொள்ளணுமா இல்லையா, அதுக்காக என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஐநல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கான்னு, அது பெண்ணு வந்தவுடனே அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்தவுடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஐநல்லா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான். அப்போ அந்த பெண் என்ன சொல்லுதுன்னா, ஃபிஸ்ஸமாய், வானத்தில். அல்லாஹ் எங்கேன்னு கேட்கும் பொழுது இந்த பெண் என்ன சொல்லுது, ஃபிஸ்ஸமாய், வானத்தில் என்று சொல்கிறது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மண் அன, சரி அல்லாஹ் வானத்தில் இருக்கான், நான் யார் என்று கேட்குறார்கள். அப்போ அந்த பெண்ணு சொல்லுது, அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாவே நம்பிடுச்சு அந்த பொண்ணு, ரசூலே நம்பிடுச்சு, முஸ்லீம் ஆகிடுச்சுல. அப்போ அது எப்படி நம்புது அல்லாவை, அல்லாஹ் இருக்கிறான்னு மட்டும் நம்பலை, எங்கே இருக்கிறான்னு கேட்கும் பொழுது வானத்தில் இருக்கிறான், ஃபிஸ்ஸமாயின்னு சொல்லுது. இதை சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்திகஹா, இவளை என்னை விடுதலை செய்யி, ஃபஇன்னஹா மூமினத்துன், இது மூமினான பொண்ணு தான். மூமினுக்கு என்ன அளவுகோல், வானத்தில் இருக்கான்னு நம்புனா தான் மூமின்னு அர்த்தம். அல்லாஹ் வானத்திலலாம் இல்லை எங்கே வேண்டாலும் இருக்கான்னு சொன்னால் அவன் மூமினாவே ஆக மாட்டான். மூமினுக்கு என்ன அளவுகோல்னு கேட்டால் ரெண்டே கேள்வி தான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் ஒரு கேள்வி, நான் யார் ரெண்டாவது கேள்வி. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னோன்னு ஃபிஸ்ஸமா, வானத்தில், கரெக்டாக சொல்லிடுச்சு. நான் யார், அல்லாஹ்வுடைய ரசூல், நீ மூமின் ஓடுன்ட்டாங்க. அப்போ மூமின் என்றே கண்டுபிடிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக கேட்ட இந்த இரு கேள்வியில் நமக்கு என்ன தெரியுது என்று சொன்னால், அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவது எப்படி நம்ப வேண்டும் என்றால், வானத்திற்கும் மேலே இருக்கிறான். இந்த 7 வானங்கள் அடுக்கடுக்காக படைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கும் மேலே தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பணும். இது சஹீஹ் முஸ்லிமில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கான்னு இது ஒன்று. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஒரு மனைவி கணவனுக்கு அவள் வந்து ஒத்துழைக்க மறுக்கிறாள். அவனுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஆசை இருக்கும் பொழுது மனைவி மறுக்கிறாள் என்று சொன்னால் அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னு கேட்டால், மாமின் ரஜுலன் எதுவோ இம்ராத்தகு இலா ஃபிராஷிகா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வந்து என்ன செய்கிறான், தாம்பத்தியத்திற்கு அழைக்கிறான். அழைக்கும் பொழுது தபா அழகி, அவள் வந்து அவனுக்கு உடன்பட மறுத்தாள் என்று சொன்னால், இல்லா காணல்லதி பிஸ்ஸமாய் சாகித்தன் அலைஹா, வானத்தில் இருக்கிறான அவன் வந்து இவள் மேலே கோபமாகி விடுவான், அல்லாஹ் கோபமாவான். அதுக்கு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒரு பெண்ணு கணவனுடைய அந்த ஆண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் அவங்களுக்கு இணங்கவில்லை என்று சொன்னால் கணவனுக்கு, அப்போ வானத்தில் இருக்கிறவனுடைய கோபத்திற்கு ஆளாவீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இல்லா காணல்லதி ஃபிஸ்ஸமாய் சாகித்தன் அலைஹா, வானத்தில் இருப்பவன் அவள் மீது கோபம் உள்ளவனாக ஆகிவிடுகிறான், அவன் திருப்தி அடையும் வரை அந்த கணவன் ஹத்தா யர்லா அன்ஹா, அந்த கணவன் திருப்தி அவள் மீது திருப்தி அடைகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய கோபம் இருந்துக்கிட்டே இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் அல்லாஹ்வுடைய கோபம்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பல இடங்களில். இதில் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், அல்லதி கான ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிறானே அவன் கோபப்படுவான். அப்போ அல்லாஹ் எப்படி நம்பணும், வானத்தில் இருக்கிறான்னு நம்பி அந்த அல்லாஹ் கோபப்படுவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். இதுவும் முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அர் ராஹிமூன, ரஹமத்து செய்கிறவர் இரக்கம் காட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, யர்ஹமுஹும் ரஹ்மான், அவங்களுக்கு ரஹ்மானும் இரக்கம் காட்டுவான். இங்கே உலகத்தில் அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்டினீர்கள்னு சொன்னால்
ரஹ்மான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான்னு சொல்லிட்டு இரஹமு மன்ஃபில் அருளி, பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இரஹமுக்கும் மன்ஃபி சமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் எப்படி கற்றுத்தர்றாங்க? பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் இருக்கிறானே அவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அப்போ அல்லாவை எப்படி நம்ம கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டால், வானத்தில் அவன் இருக்கிறான், வானத்தில் இருந்தாலும் இப்படி கண்காணிக்கணும்னு கேட்கக்கூடாது. அவன் தான் அல்லாஹ், அங்கே இருந்து கண்காணிப்பான். அந்த மாதிரி ஆற்றல் உள்ளவன் நினச்சது அது குழப்பம் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்ம கற்றுத்தர்றாங்கன்னா, பூமியில் உள்ள சக மனிதர்களுக்கு அல்லது ஆடு மாடு எல்லாத்துக்குமே பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் அடங்கிடும். அவங்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருக்கிறவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மன்ஃபி சமான்றாங்க. அப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ பூமியில் இறக்கம் காட்டினா அங்கே இருந்து உனக்கு இறக்கம் காட்டுவான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர்றாங்க. அதே மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஜக்காத்து பொருள் வருது, பங்கு வச்சு கொடுத்தாங்க ஒரு 4 பேருக்கு. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இவங்களோட எனக்கு தான் தகுதி அதிகம், எப்படி கொடுக்கலான்னு சொல்லி ரசூல்லாட்டையே சண்டைக்கு வர்றார். சண்டைக்கு வர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேர்மையாக பங்கிடவில்லை அப்படின்னு ரசூல்லாட்டை எதிர்த்து வர கேள்வி கேட்குறார். 4 பேர் கொடுத்தாங்க, அது கொடுத்த 4 பேரும் தகுதியான ஆளுக்கு தான். இவர் எனக்கு தரல என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாருன்னா இப்படி ஒரு வாசகத்தை சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவர் சொன்னார்னு ரசூலுல்லாஹ்க்கு தகவல் போகுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மக்களெல்லாம் கூட்டி சொல்கிறாங்க, அலா தமனூனி வானா அமீரு மன்ஃபி ஸமா, நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்களா? வானத்தில் இருக்கிறானே அவனே என்னை நம்புகிறான், வானத்தில் இருக்கிற அல்லாஹுக்கே நான் அமீனாக இருக்கிறேன், அவன் என்னை முழுமையாக நம்பி எனக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான். நீங்கள் பூமியில் உள்ள நீங்கள் நம்ப மாட்டீங்களா என்னைய? நான் நேர்மையற்று பங்கு வைப்பேனா? என் மீது நான் செஞ்சால் ஒரு காரணம் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குன்னு நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இது புகாரில் 4351வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதில் பயன்படுத்தின வாசகம் என்ன? அன அமீனு மன்ஃபி ஸமா, வானத்தில் இருக்கிறான இறைவன் அல்லாஹ், அவனால் நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன், அவனது நம்பிக்கை பெற்றவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹை பற்றி எப்படி ரசூலுல்லாஹ் விளங்கி வச்சுருக்கிறாங்க? நான் நம்ம நம்பிக்கை நான் முட்டையாவும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல சந்தர்ப்பங்களில். இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அன அமீனு மன்ஃபி ஸமா, வானத்தில் இருப்பவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கிறேன், நீங்கள் உட்காந்து என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? படைச்சரப்பு நம்பிக்கை கொடுக்க கஷ்டம். அது ஏன்? அனைத்தையும் தெரிஞ்சவனாக இருக்கிறான், உள்ளத்தில் லேசாக ஏமாத்தணும் கண்டுபிடிச்சிருவான். அவன் ஒரு ஆளை நம்புறான்னு சொன்னால் நீ நம்புறதுக்கு என்னப்பா இருக்குது? அப்போ அல்லாஹ்வே என்னை நம்பி இருக்கும் பொழுது மறைவான விஷயம் தெரியாது, நீ என்னை நம்பினா என்ன? நீ என்னுடைய நாணயத்தில் எப்படின்னு குறை சொல்கிறேன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறான், எங்கேயும் இருக்கிறான், எதிலும் இருப்பான், அந்த மாதிரியான சித்தாந்தங்களை எல்லாம் இஸ்லாம் அடித்து நொறுக்கி தகர்த்து விட்டு, இறைவன் அவனுக்கே உரிய பிரம்மாண்டமான வடிவத்தோடு அவனுக்கே உரிய அந்த வானத்திற்கு மேலே இருந்து கொண்டு அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று நம்புவது தான் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை. நம்மளா இஷ்டத்துக்கு வானம்னு இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு இடம் ஆகிவிடுகிறது. இது குர்ஆன் ஹதீஸ்லேருந்து பேசுகிறதுக்கு பதிலாக அல்லாஹ் பற்றி எப்படி பேசுகிறாங்க? அப்போ வானத்தில் இருக்கிறான் என்றால் வானம் அல்லாஹ்வுக்கு தேவை என்று ஆகிவிடுமே. அப்போ எங்கும் இருக்கிறான்டா எல்லாம் அதுவும் ஆகாது. அப்போ சரி, வானத்தில் இல்லை வேறு எங்கே இருக்கிறான்? அம்புடனும் தேவைப்படுது இப்போ அல்லாஹ்வுக்கு. திருப்பி அந்த கேள்வி வருமே, வானத்தில் இருந்தால் அல்லாஹ்வுக்கு இடம் வரும் என்று சொன்னால் நீங்கள் தூணுல இருப்பான்னு சொல்கிற தூண் அல்லாஹ்வுக்கு தேவைண்டாயிடுது. துரும்பு இருக்குன்னு சொன்னீங்களா, துரும்பு அல்லாஹ்வுக்கு தேவைண்டு வருமே. எதில் வேண்டாலும் இருப்பாங்கிறீங்களா, அப்போ அது அல்லாஹ்வுக்கு தேவைண்டாயிருமே. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு இடம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஸ்பேஸ் இருக்கணுமா இல்லையா? எதாக இருந்தாலும் ஒரு இடம் வேணுமா இல்லையா? அல்லாஹ் அந்த மாதிரி சிஸ்டத்தை அவனே உண்டாக்கி வைத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லணும். அப்படின்னா எங்கேயும் இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வை இல்லை ஜீரோ பண்ணிட்டோம்னா அவன் இடமே இருக்காது. அவன் ஒன்றா இருக்கிறான் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் அவன் எதில் இருக்கிறான்னு சொல்கிறானோ அதில் இருக்கிறான்னு நம்ம நம்ப வேண்டியதுதான். அவன் அப்படி அவசியம்னு கிடையாது அவனுக்கு, அவன் அப்படி உருவாக்கி கொண்டான். அல்லாஹ் அவனுக்கு தேவை கிடையாது வானம், ஆனால் வானத்துக்கு மேலே இருக்கிறான். இப்படி வழங்கி கொண்டோமே ஆனால் குழப்பம் இருக்காது. அப்போ இந்த மாதிரியான அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மலக்குமார்களை எல்லாம் வரும் பொழுது, அதாவது மலக்குமார்கள் துன்யாவுக்கு வர்றாங்க, ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் வருவாங்க. நம்ம எத்தனை பேர் தொழுகிறோம், யார் யார் தொழுகிறோம்னு கணக்கு எடுத்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட போவாங்க. அதை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சும்மா யாருஜுல்லதீன யதூஃபிக்கும், உங்களிடத்துல வந்த வானவர்கள் யாரு மேலே ஏறி போவார்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் மேலே இருக்கிறான்னு காட்டுவதற்காக வேண்டி மேலே ஏறுவார்கள் வருகிறது.
அதே மாதிரி இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு, தூய்மையான வார்த்தைகள் அவனை நோக்கி மேலே இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ்வை போய் சென்றடைகிறது, அவனுடைய கவனத்துக்கு போகிற அளவுக்கு போகிறது என்று வருகிறது. இப்படி அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுதெல்லாம் மேலே இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான் என்ற கருத்துப்பட ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அப்போ இப்படியான ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அதில் சின்ன ஒரு டவுட் வரும், அல்லாஹ் மேலே இருக்கிறான்னு சொன்னால் அப்போ பூமி உருண்டையாக இருக்குது, மேலே இருந்தால் இவனுக்கு எப்படி மேலே இருப்பான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். பூமி உருண்டையாக இருந்தால் சரி, இப்போ வானம்ங்கிற மொத்த உருண்டையாக இருக்குல்ல, எது மேலேங்கிறீங்களோ அந்த வானத்தில் கீழே இருக்கா இல்லையா? பாதி வானம் நமக்கு மேலே இருக்குதுங்க, இன்னொரு பாதி வானம் நம்ம கீழே இருக்கிறது. அல்லாஹ் அந்த பாட்டில் அந்த பகுதியில் இருக்கானா, இந்த பகுதியில் இருக்கானா, இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் வரும். இருந்தாலும் அல்லாஹ் வானத்தில் எங்கே இருக்கிறான் என்பது கூடுதல் தெளிவு இருக்குது. அந்த ஆதாரங்களை பார்க்கும் பொழுது இந்த சந்தேகம்லாம் தீர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சின்னா நகரசபை தலைவர், பஞ்சாயத்து போர்டு தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், கிராம பஞ்சாயத்து தலைவர், இதுக்கெல்லாம் உள்ளூர் தேர்தல் நடக்கும்ல, அந்த தேர்தல் நடந்து நேற்று ரிசல்ட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் மிக அதிகமான இடங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லாத்துலேயும் தோல்வி. சில மாதங்களுக்கு முந்தி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ராஜஸ்தானில் டோட்டலாகவே காங்கிரஸ் அவுட்டு. இப்போ என்ன செய்கிற உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான இடங்களில் மெஜாரிட்டி பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு செய்தியை மக்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி என்று சொன்னால், இந்த எந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை செய்கிற அந்த மிஷின் எந்திரம், அந்த எந்திரங்கள் மூலமாக ஓட்டுப்பதிவு செய்யும் பொழுது எந்த விதமான தில்லுமுள்ளும் செய்ய முடியும். எந்த ஒரு எலக்ட்ரிக் சாதனமாக இருந்தாலும் சரி, அதை தயாரிக்கும் பொழுதே என்ன செய்ய முடியும், அது எப்படி செயல்படணும் என்கிற ப்ரோக்ராமை நம்ம எழுதி வைத்து விட முடியும். எப்படி எழுதுவது, மிஷினை தயாரிக்கும் பொழுது. இது ஹேக்கிங் பண்ணி எடுக்கணும், இன்டர்நெட் வச்சு எடுக்கணும்லாம் தேவை கிடையாது. அது இன்னொரு முறை, தயாரிக்கப்பட்ட சாதனக்குள்ளே நுழைந்து அதில் உள்ள டேட்டாஸை மாற்றி வைக்கிறதுங்கிறது இன்னொரு வகை. அப்படித்தான் இருக்கிறன்னு அவசியம் கிடையாது. நெட்டை இல்லாட்டாலும் யாருமே இல்லாவிட்டாலும் அந்த ஃபோனுக்கு உள்ள அந்த மிஷினுக்கு உள்ளேயே ப்ரோக்ராமை எப்படி எழுதுறான்னா அது மாதிரி எழுதிக்கணும். என்னென்னு எழுதிக்கிறேன், இந்த மாதிரி 100 ஓட்டு கை சின்னத்துக்கு வந்தால் 90 ஆக்கிக்க, 100வது வரும்போது 100 வந்தோன்னு 90 மாற்றினது. அப்படி ப்ரோக்ராம் நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் 1ண்டா 1, 2ண்டா 2 போய்கிட்டே இருக்கும். 91 வரும்போது நவராது. இந்த 10 என்ன செய்ய அதில் போய் உட்காந்துரும். இப்படி தயாரிக்கும் செய்ய முடியுமா, முடியாது, என்னவும் செய்யலாம். மின் சாதனங்கள் எதிர்த்து எலக்ட்ரானிக் சாதன மின்னணு சாதனங்களை எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த மாதிரி வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், மாற்றலாம். நீங்களே இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறீங்க, அந்த ஃபோனில் இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, நீங்கள் அமெரிக்காவில் அனுப்புகிற மாதிரி அனுப்ப முடியுமா, முடியாதா? நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க, உங்கள் ஃபோன்லேருந்து என்ன செய்கிறீங்க, அனுப்புறீங்க, விபிஎன்னை போட்டு அனுப்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் ஆஸ்திரேலியாவில் அவன் நினச்சிக்கிடுவான். உள்ள நெட்டு ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியான்னு காட்டும், ஆனால் இங்கே தான் இருக்கிறீங்க. அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி எல்லாம் செய்ய முடியும்னா, சாதாரண ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் இது செய்ய முடியுதுன்னு சொன்னால், இவ்வளோ பல கோடிகள் மதிப்புடைய மிஷின்களை தயாரிக்கிற ஆர்டர் எடுத்துனதெல்லாம் முடியாதா? அப்போ அழகாக செட்டிங் பண்ணி வைத்து தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். மக்களுடைய கொந்தளிப்புக்கு ஏற்ப அந்த முடிவு அமையலைன்னு சொன்னவன் அதை உறுதிப்படுத்த விதமாக இந்த முடிவு இருக்கிறது. 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி டோட்டல் 0, ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியலை. அதிகமான இடங்களில் வாரிட்டு வர்றாங்கன்னா புதுசாக செல்வாக்கு பெருகிருச்சா, புதுசாக ஏதாவது மக்களுடைய வரவேற்பு பெற்றுச்சா, புதுசாக ஏதாவது நிகழ்ந்து அரசுக்கு எதிரான ஒரு அதிருப்தியில் வந்துருச்சா? ஒன்றுமே வரல. அதே நிலை தான் நீடிக்கிறது, புதுசாக எந்த மாற்றம் வரவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ரிசல்ட் வருதுன்னு சொன்னால் இந்த ரிசல்ட்டு தான் அப்பவும் இருந்திருக்கிறது, மிஷினு மாற்றிருக்கிறது. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கிறதோ அந்த ரிசல்ட்டு தான் முன்னாடியும் வந்திருக்கிறது. அந்த மிஷினில் ப்ரோக்ராம் பண்ணி வச்ச காரணத்தினால இதை கண்டுபிடிச்சிடக்கூடாங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரோட்டில் மிஷின்கள்லாம் அள்ளி போட்டுட்டு அந்த கிடக்குது, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் டைவெர்ட் பண்ணுறக்காக செய்கிறான்.
மிஷினை ஆர்டர் பண்ணி செய்யும் பொழுதே தயார் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் எந்த விதமான தில்லு முள்ளும் செய்யலாம். அந்த தில்லு முள்ளு நடந்திருக்கு என்று சொல்லக்கூடியதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த எலெக்ஷனுடைய முடிவு அமைந்திருக்கிறது. வாக்குச்சீட்டு வகையில் தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை நம்ம தொடர்ந்து மக்கள் மத்தியில் என்ன செய்யணும் கொண்டு போய்கிட்டு இருந்தால் இனிமேல் அது மாதிரி நடக்காது. ஒழிச்சு கட்டிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.